உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயண் வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நான் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர், அரசியல் ஆளுமை, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாணிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த மே 27 நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் போட்ட ஒரு தீர்ப்புங்கிறது பெரிய அளவுக்கு பேசும்போதாக இருந்தது. குறிப்பாக பக்ரீத்துக்கு முதல் நாள் அந்த தீர்ப்பு நினைக்கிறேன். அதில் மாடுகளை பொது இடங்கள் வெட்டக்கூடாதுன்றது தடைன்னு சொல்லி பெரிய பேசப்பட மாதிரி இருந்தது. அது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது, எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாட்டில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஆடு, மாடு, கோழிகள் வெட்டப்படுது. அதற்கு சில ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. பெர்மிட்டட் வெட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது. மத ரீதியான விஷயங்கள் அதுக்கு எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாண்டி கோயிலில் வெட்டுறதோ, மற்ற இடங்களில் கோயில்களில் வெட்டுறதோ, அதே போல் பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்குறதோ, அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்குது, விலக்கு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஆனால் ஒரு உள்ளாட்சி விதிகளில் இந்த இடத்துல தான் வெட்டணும்னு அப்படி வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டாக இருக்குது. விலங்குகள் வதை சட்டம் அப்படின்றதுல விலங்குகளை கொடுமைப்படுத்தக்கூடாது, வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மத ரீதியான விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளாட்சியில் குறிப்பிட்ட இடத்துல தான் வெட்டணும்னு வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டு இப்படி சிக்கலில் இருக்குது. இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆடுகள், கோழிகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கோயில்களில் வெட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ போனாலும் பாண்டி கோயிலில் வெட்டுவாங்க, இப்போ போனாலும் அழகர் கோயிலில் வெட்டுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் திடீர்னு போன 27 28 காலையில் விடிஞ்சால் பக்ரீத்து. 27 நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வெக்கேஷனில் உட்காந்து, அதாவது விடுமுறை கால நீதிமன்றத்தில், அதான் நீங்கள் முக்கியமானது, விடுமுறை கால நீதிமன்றத்தில் எப்படி ஆளுநர் பிரச்சனைக்கு அவங்க கொடுத்தாங்களோ அதே போல் போன வருஷம் அது மாதிரி கொடுத்தாங்க. இந்த வருஷம் அதே விடுமுறை கால நீதிமன்றத்தில் 2 பேர் அமர்ந்து இந்த பக்ரீத்தில் பசுவோ குட்டியோ வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, டோட்டலாக வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை விதித்து அந்த ரிட் பெட்டிஷனை அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு எதிராக தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போய், உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயண் வழங்கிய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். இன்றைக்கி தடை வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நடக்குது எப்பப்போ? ஆமாம். இப்போ என்ன அதில் பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, இந்த வழக்கு அவசரமாக விசாரிக்கப்பட வேண்டிய தேவை அவசியம் என்ன, இந்த வழக்கின் மனுதாரர் யார், இந்த வழக்கில் சட்ட ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பேசணும். ஓகே. முதல் விஷயம், இந்த வழக்கை தாக்கல் செய்தவர் ஒரு தண்டனை குற்றவாளி. என்ன சொல்கிறீங்க? அதை மறைச்சிட்டு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் பண்ணியிருக்கார். நீதிபதி அந்த பெட்டிஷனை நம்ம அஃபிடவிட்டை பார்க்கல, ஆனால் அவர் பெட்டிஷனில் நீதிபதி உத்தரவில் அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்போ அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சொல்லியிருந்தால் அந்த பெட்டிஷனில் வந்திருக்கும். ஒரு கன்விக்டட் அஃபண்டர், ஒரு கன்விக்டட் அக்யூஸ்டு, அவர் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் தான் இன்றைக்கி உத்தரவு போடுறாங்க. வழக்கில் விசாரணைக்கு வருகிற போது தாவேக அரசின் வழக்கறிஞர்கள் கூட இதை ஏன் சொல்லலை, ஏன் மறைச்சாங்க அப்படின்ற கேள்விக்கு தாவேக அரசு வழக்கறிஞர்கள் பதில் சொல்லணும். இப்போ ஒரு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணி அப்பீல் பெண்டிங் இருக்கும்போது, அந்த தண்டனை குற்றவாளியின் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு போடுறது சரியா அப்படின்ற கேள்வி வருது. அவர் ஒரு சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவராக தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். அவரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த உத்தரவில் பேரா 3ல் ஹீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறார். ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறார். ஆக்டிவிஸ்டோட அர்த்தமே என்னன்றது தெரியல. மாரிதாஸை சிறந்த யூடியூபர் அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பாராட்டியிருந்தார். சமூக ஆர்வலர் அப்படின்னு பாராட்டியிருந்தார். அதே போல் தான் இந்த மனுதாரர் சூர்யா, அவரையும் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆக்டிவிஸ்ட் என்ன வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த ஆக்டிவிஸ்ட் என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் அடிஷனல் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் கோயம்புத்தூர் கலைவாணி அவர்கள்
எஸ்சி நம்பர் 59/2022 என்ற வழக்கில் 19/11/2025 இந்த ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கில் எஸ்சி நம்பர் 59/2022 என்ற வழக்கில் இவரோட பேர் ஆட்டோ சூர்யா. சூர்யா என்ற ஆட்டோ சூர்யா. சூர்யா என்ற ஆட்டோ சூர்யா. ஆமாம், ஓகே. ஆட்டோ சூர்யா. இந்த ஆட்டோ சூர்யா தான் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஆட்டோ சூர்யான்ற பேரை மறைச்சிட்டு சூரிய பிரசாத் என்ற சூர்யான்னு ஒரு வழக்கு போடுறார். ஓ, சரி சரி. ஆட்டோ சூர்யான்றது அவர் பேராகவும் இருக்குது. அது அந்த வழக்கில் நீதிபதி கலைவாணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் மீது என்ன வழக்குன்னா, கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே முறையாக அனுமதி வாங்கியவர்கள் மட்டும்தான், ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி வாங்கியவங்க தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அதுக்கு வெளியிலையும் ஆட்டோவிலையும் டாக்ஸிலையும் ஏற்றிட்டு போவாங்க. நம்மளுக்கே தெரியும், வேறு வெளியிலேருந்து போகிறவங்கள அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்டோ சூர்யா என்ன பண்ணுறாரு, அவர் கார் எடுத்துகிட்டு போய் வாசலில் நிறுத்தி ஏற்றுறாரு. அப்போ அந்த ஏற்கனவே உள்ள சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை தட்டி கேட்குறாங்க, இங்கே நாங்கள் பெர்மிஷன் வாங்கி இங்கே இருக்கிறோம், நீங்கள் வேறு இடத்துல ஏற்றுங்க, இங்கே ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2021 நடக்குது. ஓகே. 2021 கேட்டபோது அதில் முக்கியமாக கேட்குற ஒருத்தர் ஃபைசல்ன்றவர் தான் கேட்குறாரு. கேட்டோடனேயும் மற்ற ஆட்டோ டாக்ஸி டிரைவர்லாம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆட்டோ சூர்யா அவங்களோட கடுமையாக சண்டை போட்டு, நான் உயிரோடு விட மாட்டேன், ஆட்டோ ஸ்டாண்டில் எவனையாலும் குத்துனா தான் அது சரி வரும், நான் அப்படி தான் ஏற்றுவோம், உங்களால் தெரிஞ்சதை பாடுறான்னு சொல்லி வம்பா போய் அது மாதிரி பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட்டு அவர் சத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து இது முதல் நாள் 26/5/2021 நடக்குது. 27/5/2021 அவர் மறுபடியும் வந்து வெளியே நிற்கிறாரு. அந்த நேரத்தில் ஃபைசல் வந்து அவர் டாக்ஸிக்கு ட்ரெயின் வருது. அன்னைக்கு வந்து குர்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 6:40க்கு வருது. 6:40க்கு வர்றப்ப அதில் உள்ளவங்கள என் வண்டிக்கு வாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. இப்போ நவாஸ்னு ஒருத்தர் அவர் கூட இருக்கார். எனக்கு காலிலேருந்து ஒன்றுமே இது போகல, வண்டியே போகல, அதனால் இந்த சவாரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனேயும் ஃபைசல் வந்து நவாஸை வந்து சரி அனுப்பிச்சி விட்றாரு. அந்த சவாரியை கூப்பிட்டுட்டு அவர் போகிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் வெளியே போனோடனையும் இந்த ஆட்டோ சூர்யா அவரை மறித்து ஓடுறான்னு விரட்டி விட்டு அந்த சவாரி வந்து அவரை ஏற்றிட்டு போயிடுறாரு. இப்போ இவர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு, ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் சொல்கிறாரு, சரி நம்ம அதை கேட்போன்னு விட்டுறாங்க. ஆனால் போயிட்டு திரும்ப வந்து வண்டி வெளியே போட்டு வம்புக்கு நிற்கிறாரு இந்த ஆட்டோ சூர்யா. அப்போ இவங்க எல்லோரும் போய் கேட்குறாங்க. கேட்டால் அப்படி தாண்டா செய்வோம், உங்களால் தெரிஞ்சப்பறம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னையும் வண்டியை திறந்து முன்னாடி வந்து பெரிய கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படியே குத்திடுறாரு. குத்துனோடனே வந்து இவர் நவாஸ் ஃபைசல் இவங்களுக்குலாம் காயமாயிடும். காயமானோடனே வந்து கத்தியை வச்சு மற்றவங்களாம் பிடிக்க போகிறாங்க. கத்தியை வச்சு மிரட்டிட்டு போயிடுறாரு. அந்த வழக்கில் தான் அவர் மேலே 294B 307 கொலை முயற்சி 506 Part 2 கொலை மிரட்டல், ஆயுதங்களை வச்சு கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கு தான் ஃபஸ்ட் அடிஷனல் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் கோயம்புத்தூரில் நடந்து 27/5/2021 தீர்ப்பாகி இந்த ஆட்டோ சூர்யா என்பவர் குற்றவாளி. அவருக்கு 307க்கு கொலை முயற்சிக்கு 2 வருஷம் 6 மாதம் சிறை தண்டனை, தவறுனால் 1000 ரூபா அவதாரம், 2 வருஷம் 6 மாதம் 2.5 வருஷம் தண்டனை, 1000 ரூபா அவதாரம் அப்படின்னு போடுறாங்க. 506 Part 2 அப்படின்ற அஃபென்ஸுக்கு வந்து 6 மாதமும் 1000 ரூபா அவதாரமும் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்பீல் ஃபைல் பண்ணி பெண்டிங் இருக்கிற போது தான் இந்த வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு அவர் வந்து 27/5/2021 சம்பவம் நடக்குது. வழக்கு விசாரணை முடிஞ்சு 12/12/2025 தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்பீல் போட்டு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 27/5/2026 நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் முன்பு இந்த வழக்கு போட்டு இந்த உத்தரவு வாங்குறாரு. இப்போ ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அதை மறைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். தாவேக அரசின் வழக்கறிஞர்கள் இதை நீதிமன்றத்தில் சொல்ல மறுக்கிறார்கள். தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை வழக்க அவசரமாக எடுத்து அவசரமாக விசாரித்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் தலைமையிலான அமர்வு
அந்த ரிட் பெட்டிஷனை உடனே அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் தேவை என்ன ஒரு விஷயம். ஏன்னா அவர் 18ஆம் தேதி தாங்க மனு கொடுக்குறாரு, பக்ரீத்துக்கு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு 19ஆம் தேதி வழக்கு போடுறாரு. வழக்கமாக ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தாருன்னா 1 மாதம் கழித்து தான் மனுவே போட முடியும். ஆனால் அவர் 18ஆம் தேதி பெட்டிஷன் கொடுக்குறாரு, 19ஆம் தேதி நம்பர் பண்ணுறாங்க, உடனே லிஸ்ட் ஆகுது. 27ஆம் தேதி வந்து 27ஆம் தேதி முழு தீர்ப்பாயிருது. ஒரு அரசாங்கம் வந்து முழு பதில் மனு போடுறதுக்கு 8 வார கால அவகாசம் வேணும். 1 2 அதுக்கு வந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தலைமையில் அமர்வு 8 வார கால அவகாசம் வந்து கொடுக்கல. அரசாங்கமும் அதை கேட்கல. கேட்டாங்களா இல்லையா? அரசு உதவியை இதையும் சொல்லலை, இந்த விஷயத்தை சொல்லலை. அடுத்து வெக்கேஷனில் அவசர அவசரமாக இதையே விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? நாளைக்கு பக்ரீத் இருக்குது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் அரசாங்கம் சொல்லலை. நீதிபதியில் இதை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க அரசாங்கம் பதில் மனு போடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 3வது நெசசரி பார்ட்டி. நெசசரி பார்ட்டின்றது ஒரு வழக்கில் முக்கியமான தரப்பினரை சேர்க்காமல் ஒரு வழக்கை வந்து விசாரிக்க கூடாது. செஞ்சால் அது தவறு, அது செல்லாது. சரிங்களா? மீனாட்சி அம்மன் கோயில் சொத்து தொடர்பாக ஒரு கேஸ் இருக்குது, அவங்கள பார்ட்டியாக சேர்க்காம யாரோ ஒருத்தர் பார்ட்டியை சேர்த்து நீங்கள் நடத்தினா செல்லுமா? அதே போல தான் இது நடந்திருக்கு. இதில் உண்மையாக சம்மந்தப்பட்டவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் எல்லா இடங்கள்லையும் வெட்டுறது அப்படின்றது இன்னும் நிறைய கோயிலில், பாண்டி கோயிலேருந்து பல கோயிலில் வந்து நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் கேட்டு தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க தான் நெசசரி பார்ட்டி. அவங்க யாரையும் கேட்காம 27 வருது உடனே அன்னைக்கு தீர்ப்பு சொல்கிறது, அந்த ரிப்படிஷனே மொத்தமாக அலோவ் பண்ணுறது அப்படின்றத அவசியமாக பக்ரீத்துக்கு முதல் நாள் இது செய்ய வேண்டிய தேவை அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து வருது. ஜிஓ நம்பர் 31 மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இதே நடந்துச்சு. இப்போ இந்த வழக்குலேயும் அதான் நடக்குது. 18 கொடுத்துட்டு 19ஆம் தேதி மனு போட்டு 27ஆம் தேதி தீர்ப்பு வாங்குகிற அதிசயமெல்லாம் இங்கே மட்டும்தான் நடக்கும். அது ஆட்டோ சூர்யாவுக்கு தான் நடக்குது, வேற ஆளுக்கெல்லாம் அது நடக்காது. சரி, பல வருடங்கள் எல்லாரும் வழக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பென்ஷன் கிடைக்கிறவங்க கூட காத்துக்கிட்டு இருக்காங்க பல வருடங்கள். ஆனால் இவங்க வழக்கு 1 வாரத்தில் விடுமுறை கால நீதிமன்றத்தில் இதுக்கு என்ன அர்ஜென்சி இருக்குது? ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. அர்ஜென்டான வழக்கு மட்டும் தான் எடுக்கணும். அர்ஜென்டான வழக்கு இது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. அப்போ சம்மந்தப்பட்டவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வழக்கு போட்டிருக்க முடியும். அப்போ கரெக்டாக வெக்கேஷனில் இந்த பெஞ்சு சூஸ் பண்ணி போடுறாரு. ஏற்கனவே துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்கில் போன முறை நடந்தது. திருநெல்வேலியை சேர்ந்தவர், அவரோட வழக்கறிஞர் மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணுறவர். திருநெல்வேலியிலிருந்து மதுரை தான் ஜூரிஸ்டிக்ஷன். இங்கே போடாமல் போன வருஷம் வெக்கேஷன் செட்டிங்கில் இதே 2 நீதிபதிகள் இருந்தாங்க. நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன், லட்சுமி நாராயணன் தலை அமர்வில் அங்கே போய் செலக்ட் பண்ணி அவர் போடுறாரு. அந்த சட்டத்துக்கு எதிராக அர்ஜென்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போ அவங்க ஸ்டே கொடுத்தாங்க. இன்றைக்கி வரை அந்த சுப்ரீம் கோர்ட் பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி வரை துணைவேந்தர் நியமிக்க முடியாத மிகப்பெரிய சிக்கல் அந்த வழக்கில். இந்த வழக்கம் அர்ஜெண்டாக 18ஆம் தேதி மனு கொடுத்து 19ஆம் தேதி நம்பர் பண்ணி 27 வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அர்ஜெண்டாக இது வந்து வெக்கேஷன் கோர்ட்டில் நடக்குது. என்ன அர்ஜென்சின்றது நம்மளுக்கு தெரியலை. ஒவ்வொரு வருஷமும் இது நடக்குது. அப்போ அவர் வேறு பெஞ்சில் போட்டிருக்கலாம்ல, தலைமை நீதிபதி பெஞ்ச் தான் விசாரிக்கிறாங்க. அப்போ போன மாதம் போட்டிருக்கலாம், ஏப்ரல் மாதம் போட்டிருக்கலாம்ல. ஒவ்வொரு வருஷம் பக்ரீத்துக்கு வெட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்ல, ஆடு கோழி எல்லா இடத்துலையும் வெட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அப்போ இந்த பக்ரீத்துக்கு முதல் நாள் அவசரமாக இந்த பெஞ்சில் கொண்டு வந்து போட வேண்டிய அவசியம் தேவை என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. ஓகே. 3வது அந்த உத்தரவே ஒரு சரியான நீதித்துறை அணுகுமுறை அல்ல, ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். அது எப்படின்னு நான் சொல்லலை. ரங்கராஜ நரசிம்மன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து சனாதன தர்மத்தின் தீவிர ஆதரவாளராக அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவரோட ட்விட்டர் பேஜில் இந்த இருக்கு. ஓகே. அவர் ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு பொதுநல வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் நம்பர் 15-220/2023 ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கேன். அதில் வந்து அனுமதி பெற்ற லைசன்ஸ் பெற்ற இடங்கள் தவிர வேறு எங்கேயுமே எந்த அனிமல்ஸையும், ஆடு கோழி மாடு எதுவும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி 2023 நான் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்கிறேன். அவரோட கோரிக்கை என்னன்னா,
டு பேன் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்லாட்டரிங் கேட்டில் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் எனி பிளேஸ் அதர் தென் தோஸ் licensed by the government of Tamil Nadu, and to ensure that the provisions of the prevention of cruelty to animal slaughterhouse rules are implemented in letter and spirit. அதாவது இந்த விலங்குகள் வதை தடை சட்டம் அப்படின்ற சட்டத்தின்படி விதிகளின்படி உள்ள இடங்கள்ல லைசன்ஸ் வாங்கின இடத்துல வெட்டணும், மீதி எந்த இடத்துலையும் எந்த அனிமல்ஸையும் வெட்டக்கூடாது அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 6லேருந்து 7 பெஞ்ச் இதை விசாரிச்சிட்டாங்க, 22 ஹியரிங் வந்து வந்துருச்சு, 11 இன்ட்ரீம் ஆர்டர் போட்டுருக்காங்க. இது எல்லாம் பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் என்னை வந்து இஸ்லாமியர் தரப்பையும் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க, நான் அவங்களையும் வந்து பதில் மனுவில் சேர்த்துருக்குறேன். இந்த சூழ்நிலையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் போட்டுருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, அதாவது ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஆட்டோ சூர்யா என்ன கோரிக்கை வச்சாரோ அதே கோரிக்கையை வைத்து இங்கே வழக்கு நிலுவையில் இருக்கிற போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு எப்படி இதை வழக்கு விசாரணை எடுக்க முடியும்? எடுத்து வந்து ரிட் பெட்டிஷன் அலோவ் பண்ண முடியும். அப்போ இந்த கேஸ் என்னாச்சு? இந்த கேஸ் என்ன ஆகுன்னு சொல்லுங்க. என்ன ஆகும்? அது தலையீடு பண்ண மாதிரி ஆயிடுமே. அதாங்க ஒரு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், நீதித்துறை ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்திருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வழக்கில் மட்டுமல்ல, பல்வேறு வழக்கில் அதான் நடக்குது. இந்த வழக்கில் ஏற்கனவே 6 டிவிஷன் பெஞ்ச் விசாரித்து இஸ்லாமியர்களை தரப்பினராக சேர்க்க சொல்லி, அதாவது தலைமை காட்சியை வந்து இந்த வழக்கில் சேர்த்து எல்லாம் நிலுவையில் இருக்கு. பாண்டி கோயிலில் சேர்த்துருக்குறாங்க, அழகர் கோயிலில் சேர்த்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இங்கே பெண்டிங் இருக்கிற போது தாவேக அரசு இதையா நீதிமன்றத்தில் சொல்லலை? இது பத்திரிகையில் பல தடவை வந்திருக்கு. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு பல தடவை தெரியும். மதுரை ஹைகோர்ட்லேயே அவர் இருக்கிறாரு. சரிங்களா? ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு வந்து பத்திரிகையில் பல தடவை செய்தியாக வந்திருக்கு. இது நிலுவையில் இருக்குன்றது ஓப்பன் செய்தி தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும் கோர்ட்ல, மதுரை ஹைகோர்ட்ல இது பெண்டிங் இருக்கு, இதை விசாரிக்க முடியாது, இந்த கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப இன்னொரு 2 நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரிப்பதை இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமிநாதன் தலைமையினாலும் தடை செஞ்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? இது ஜுடிஷியல் டிசிப்ளினா? ஊருக்கே உபதேசம் பண்ற ஜுடிஷியரி தான் அதை கடைபிடிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த வழக்குல இவ்வளவு பேர் பார்ட்டியா சேர்ந்து பதில் மனு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப இந்த ஆர்டர் என்ன பண்ண, அது அந்த அவரோட உத்தரவுல கூட இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லல. அடுத்து ஒரு ஜிஓ ஒன்று சொல்றாரு. அந்த ஜிஓ வந்து, அதாவது ஜிஓஎம்எஸ் நம்பர் 1715 அரசோட தலைமைச் செயலர் கார்த்திகேயன் சொல்லி பசுமாடு வெட்டக்கூடாதுன்னு முட்டை போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு உத்தரவு வந்திருக்குன்னு சொல்றாரு. சரி. ஆனா அது எந்த தேதின்னு போடல. ஏன்னா அது வந்த தேதி என்பது எமர்ஜென்சி பீரியட்ல வந்தது. எமர்ஜென்சி பீரியட்ல வந்தது. எந்த காலத்துல வந்தது? சட்டங்கள்லாம் வந்துருச்சு. சட்டங்கள்லாம் வந்த பிறகு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கணும் போலியே அது ஒரு ஜிஓ, ஒரு லெட்டர். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஜிஓ நம்பர் 31 மதமாரிய இஸ்லாமிய கால இடஒதுக்கீட்டுல ஜிஓ தான் போட்டுருக்காங்க, சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல ஜிஓ ரத்து பண்றாரு. இந்த வழக்குல என்ன சொல்றாருன்னா ஜிஓ முக்கியமா இருக்கு, சட்டம் தான்றாரு. அப்படியே சொல்லியிருக்காரு. மாறி மாறி எப்படி ஒரே நீதிபதி சொல்ல முடியும்? ஆமா, ஜிஓவும் சட்டம் தான் அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து மிக தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. அந்த வழக்குல ஒரு ஸ்டாண்டு, இந்த வழக்குல ஒரு ஸ்டாண்டு. ரெண்டாவது, அதனால தீர்ப்பு எப்படி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு எப்படி தப்புன்னா, முதல் விஷயம், இந்த அவசரமா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது விஷயம், ஒரு தண்டனை குற்றவாளியின் வழக்குல இப்படி உத்தரவு போட வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது, நெசசரி பார்ட்டிஸ் சேர்க்காமல இஸ்லாமியர் தரப்பு வழக்குல சேர்க்கணும், பாண்டி கோயில சேர்க்கணும், எல்லாரையும் சேர்த்தா உத்தரவு போடணும், அதையும் வந்து செய்யலை. நாலாவது, சக டிவிஷன் பெஞ்சில் விசாரணையில் இருக்கிற போது அதை காலி செய்வது மாதிரி இவங்க உத்தரவு போட்டாங்க. இந்த வழக்கு என்னன்னு சொல்லுங்க, இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப இதெல்லாம் ஒண்ணு. ஒரு ஜிஓ வந்து சொல்றாரு, அந்த ஜிஓ ஆக்ட் இருக்கு, ஆக்ட சொன்னா ஆக்டும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஜிஓ மெயினா சொல்றாரு, ஜிஓ செல்லுமா ஆக்ட் செல்லுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அடுத்து எல்லா ஆக்ட்லயும் மத ரீதியான விஷயங்களுக்கு, மத ரீதியான சடங்குகளுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, விலக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவர் டிஸ்கஸே பண்ணல. இப்ப ஒரு எதிர்த்தரப்பே இல்லாம
18ஆம் தேதி மனு கொடுத்து 19ஆம் தேதி போட்டு 27ஆம் தேதி வந்து சொல்றாங்க. அதே போல மதம் மாறிய இஸ்லாமியருக்கான வழக்குல 16ஆம் தேதி தான் கவர்மெண்டே உள்ள வராங்க, 25ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அப்படின்னா வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. அதுலயே இஸ்லாமியர் தரப்பு கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அதுல உண்மையிலே அதுக்காக போராடி அந்த ஜீவோ வாங்கினது இஸ்லாமியர்கள். இப்ப இஸ்லாமியர்கள் யாரையுமே கேட்காம அந்த வழக்கிலே உத்தரவு போட்டாரு. ஆனா அதே சமயம் 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர் வந்திருக்கு பாருங்க, தாமிரபரணி ஆற்றுல பாபநாசத்துல இறந்தவங்களுக்கு சடங்கு செய்யற போது துணிகள் எல்லாம் அதுல வந்து விடுறாங்க, அப்படி சுற்றுச்சூழல் மாசுபடுது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து அதுக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டு அதை தடுக்கணும், அதுக்கு ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதை எடுக்கணும்லாம் உத்தரவு போடுறாங்க. அதுல அதை கிளீன் பண்றதா சொல்ற ஒருத்தர் கூப்பிட்டு நீதிமன்றத்தெல்லாம் கேட்டு ஆற்றை மாசுபடுத்தக்கூடாது, இருந்தாலும் இந்த வழக்கை விசாரிக்கணும்னா இதில் ஈடுபடக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த அந்த சடங்குகள் செய்பவர்களை விசாரிக்காமல் கொடுக்க முடியாது. அதனால அவங்களையெல்லாம் நான் வந்து விசாரிக்கிறேன், எல்லாரும் இதுல வந்து கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காரு. ஆனா இவங்களுக்கு அது கேட்கவே இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். பாருங்க, நீங்க தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்தக்கூடாது, செய்யறது சட்டவிரோதம், சரிங்களா? சட்டவிரோதமான ஒரு சடங்கு அங்கே நிகழ்த்தப்படுகிறது. அதனால ஆறு வந்து மாசுபடுது, அதுலதான் நம்ம குடிக்கிறோம், அதான் விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். இந்த ஆறு பெரிய அளவுல பொல்யூட் ஆகுது, சட்டம் அதை தடை செய்யறது. ஆற்றங்கரையை ஆக்கிரமிக்க கூடாது, தினந்தோறும் உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு, அதாவது ஒரு நீர்நிலைன்னு சொல்லி 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட அவங்களையெல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாங்க, ஆத்தங்கரையை ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த வழக்குல அதுல சடங்கு செய்வர்களை கேட்காம நான் உத்தரவு போட மாட்டோம் என்று சொல்ற நீதிமன்றம், இதே நேரத்துல இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வருதுன்னா அவங்களை கேட்காமலே பாண்டி கோயிலுக்கு தமிழ் மக்களின் ஒரு முக்கியமான கோயில், அது அழகர் கோயில் தமிழ் மக்கள் முக்கியமான கோயில். இவங்க யாரையும் கேட்காம நீதிபதி உத்தரவு போடுறாரு. அதே போல மதமாறிய இஸ்லாமியர்களுக்கு ரத்து பண்ற போது யாரையும் கேட்காம சொன்னா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீதி என்ற கேள்வி மக்கள் மத்தியில் வருமா வராது? கண்டிப்பா. உச்ச நீதிமன்றம் ஏன் ஸ்டே கொடுத்திருக்கு? தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க? authorities cannot permit slaughter of any animal in a place other than designated slaughter houses. அதாவது அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர எனி அனிமல் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஆடு வெட்ட முடியாது, கோழி வெட்ட முடியாது. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே வருங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரிட் பெட்டிஷனை நான் வந்து அனுமதிச்சிட்டேன், directing to ensure that no cow or calf is slaughtered on the eve of Bakrid or any other day. பக்ரீத்தில் மட்டும் கிடையாது, எந்த நாள்லையும் வந்து வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதும். அடுத்து முக்கியமா இது அவங்க ஸ்டே கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம், எனி அனிமல் இன் ஏ பிளேஸ் அதர் தேன் டெசிக்னேட்டட் ஸ்லாட்டர் ஹவுசஸ். இதைத்தான் RSS கேட்கறது, சங் பரிவாரம் கேட்குது, மொத்தமா கேட்கறது. அவங்க எப்பயுமே திருவண்ணாமலை புனிதமான அங்க ஆடு வெட்டக்கூடாது, முட்டோட வைக்க கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு போனாங்க. இங்க வந்து பண்ணக்கூடாது. குஜராத்ல இப்போ பண்ணி வச்சிருக்காங்கல்ல, பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு நான்வெஜ்ஜே இருக்காது. இந்து வைதிக மதத்துக்குள், சனாதன வைதிக மதத்துக்குள்ள எல்லாரையும் அடைக்கிறதுக்கு RSS சங் பரிவாரங்களுக்குள் தொடர்ச்சியா செய்யற ஒரு முயற்சி. சைவ உணவு தான் சிறந்தது, அசைவ உணவு மோசமானது அப்படின்ற கருத்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல ஆடு கோழி வெட்டிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதை தடுத்து அவரை சைவமும் முருகனை மாத்திட்டாங்க. இன்னைக்கு குலதெய்வ கோயில்கள்லாம் ஆடு கோழி வெட்டிட்டு இருக்கிறாங்க. அதை தடுத்து எந்த இடத்துல வெட்டக்கூடாதுன்னு தான் ரங்கராஜ நரசிம்மன் போட்டிருக்காரு. அந்த வழக்கு தான் பெண்டிங் இருக்கு. அந்த வழக்குக்கு ஆதரவா இப்ப எந்த இடத்துலயும் வெட்டக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. இந்த நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு பாண்டி கோயிலையும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது. இந்துக்களுக்கு எதிராக இருக்கு. பாண்டி கோயில வெட்டக்கூடாது இந்துக்கள்ன்றதில்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எதிராக. பாண்டி கோயில வெட்டக்கூடாது, அழகர் கோயில வெட்டக்கூடாது, குலசாமி கோயில வெட்டக்கூடாது. நீங்க உங்க எந்த குலசாமி, சுடலமாடன் சாமி, இல்லப்ப சாமி, அந்த சாமி, இந்த சாமி, கருப்பு, எந்த கோயிலையும் நீங்க வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்றதா இந்த உத்தரவு. Authorities cannot permit slaughter of any animal in a place other than designated slaughter houses. வதை கூடங்கள் தவிர, மாநகராட்சியில இல்ல மற்ற இடத்துல பெர்மிஷன் கொடுக்கப்பட்ட இடங்கள் தவிர எனி அனிமல், பசு மட்டும் கிடையாது, எந்த ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே எனி அனிமல், எந்த விலங்கையும் நீங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரங்கராஜ நரசிம்மன் கேட்டிருக்கிறது. இது இந்த உத்தரவு
இந்த உத்தரவை சரியா யாரும் கவனிக்கல. இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் தாவேக அரசு சொல்லி தடை வாங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் பக்ரீத்துக்கு முன்னாடி வெட்டுறது தொடர்பா அது ஒண்ணும் பெருசா அவங்களுக்கு ஆட்சேபனையா இருக்காது. சரி, எல்லா இடத்துலயும் வந்து வெட்டுறது அப்படின்றது எல்லாத்துக்குமான கடந்த ஜெயலலிதா சந்திச்சாங்க. அதுதான் இது வந்து இது அரசே ஒரு சட்டம் இயற்றுவது. இப்போ இந்த வழக்கில் போடப்பட்ட உத்தரவு அதிகாரிகள் எந்த விலங்கையும் குறிப்பிட்ட இடங்கள் தவிர மாநகராட்சியால் அல்லது நகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் தவிர வேறு எந்த இடத்துல வெட்டுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் வந்து பிரச்சனை. இதுதான் சங் பரிவார அமைப்புகளின் கோரிக்கை. இதை தான் உச்சநீதிமன்றத்தில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை மனுதாரரே கேட்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, ஆட்டோ சூர்யாவே பக்ரீத்துக்கு வெட்டக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்காரு ஒழிய மற்ற எங்கே எல்லா இடத்துலையும் வெட்டணும்னு அவர் ஒன்றும் கேட்கல. அவர் கேட்காத ஒன்றை நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதனும் லட்சுமி நாராயணனும் மனம் முவந்து வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்றதான். இப்போ பிரச்சனை எங்கே வருது? இப்போ பாண்டி கோயிலில் வெட்டக்கூடாதுன்னு வருது, குலசாமி கோயிலில் வெட்டக்கூடாதுன்னு வருது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது எல்லாருக்கும் ஏற்படும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன ஸ்டே இது வந்துருக்கா? அதான் இந்த அரசாங்கம் வந்து சொல்லி டோட்டலாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பக்ரீத்துக்கு பேன் பண்ணால் பரவாயில்லை, மறைமுகமாக அந்த துணி இருக்குது. பக்ரீத்துக்கு பேன் பண்ணால் பரவாயில்லை, டோட்டலாக பேன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சட்டம் உருவாக்குறதை போல், ஜெயலலிதா உருவாக்கின சட்டம் போல் ஒரு சட்டமாக நீதிமன்றம் உருவாக்கியிருக்கு. அதை நீதிமன்றம் செய்ய முடியாதுன்னு சொன்னதை ஏற்று தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கடைசியாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இந்த பாராவை மட்டும் எடுத்து விட்டு இந்த தீர்ப்பு வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்படி தான் இது நடக்க போகுது. சரிங்களா? மற்றபடி இந்த பிரச்சனையோட தீவிரம் என்பது சங் பரிவார அமைப்புகள் என்ன கோரிக்கையை வைக்கிறார்களோ செய்வதுதான் சிறந்தது. தமிழர்களின் உணவு முறை, தமிழருடைய வழிபாட்டு முறையை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ. ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய சிக்கலான விஷயம். அதை காலி பண்ணுறது தான் ரங்கராஜன் நரசிம்மன் வந்து வழக்கு போடுறாரு. இப்போ இந்த உத்தரவு அதற்கு சாதகமாக வந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இது ரொம்ப டேஞ்சர். இந்த அணுகுமுறை என்பது சரியானது கிடையாது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மொத்தமாக ரத்து பண்ணி மதுரை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை விசாரிக்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இதுக்கு எதிராக எல்லோரும் பேசணும். கோர்ட்டில் நடக்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேது. நம்ம வெளியில் சொன்னாலும் பல கட்சியில் அதை எடுத்து வந்து பேச மாட்டாங்க. அப்படி பேசாமல் எந்த தீர்வும் இங்கே வரப்போகிறதில்லை அப்படின்றாங்க. ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பரவி விட்டுடைய இந்த விவாதச்சூழல் அறக்களம் நேரம் நம்ம